எங்கே செல்கிறது இன்றைய கிறிஸ்தவம்? சகோதரனே சகோதரியே, நீங்கள் சிந்தித்ததுண்டோ? வசனத்தின்படி சபை குறிப்பது சரீரத்தை, ஆனால் சரீரமான சபை நாம் நினைப்பதோ ஆலயமான கட்டிடத்தை. கிறிஸ்துவின் பேரில் உலகம் முழுவதும் இருப்பது தேவாலயம், ஆனால் தாகத்தோடு அதன் உள்ளே செல்லும் ஜனத்திற்கு மட்டும் கிறிஸ்துவும் கிருபையும் இல்லை என்பதுதான் பரிதாபம். விடுதலையும் சமாதானமும் இல்லை இன்று கட்டிடத்திற்கு செல்லும் தேவ ஜனத்திற்கு, ஆனால் கட்டாயம் உண்டு தசமபாகமும் காணிக்கையும் வஞ்சிக்கப்படும் ஜனத்திற்கு. ஆவிக்குரிய நன்மைகளை இயேசு விதைத்து சென்றிருக்க, மாம்ச ஆசீர்வாதமே கிறிஸ்துவத்தின் அடையாளம் என வஞ்சிக்கிறது இன்றைய கள்ள சபைகள். தேவனுடைய ராஜ்யத்தை நேரப்ப மனுஷனை பிடியுங்கள், சத்தியத்தை அறிவித்து சீசனாக்குங்கள், இயேசுவின் உபதேசத்தை போதித்து பரிசுத்தப்படுத்துங்கள், தேவன் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள செய்யுங்கள் என வேதம் அறிவிக்க, தங்கள் கட்டட சபைகளை நிரப்பி ஜெப கோபுரங்களை அமைத்து அங்கே வேலைக்கு ஆட்களை நியமித்து வியாபாரம் செய்கிறது இன்றைய கிறிஸ்தவம். பரிசுத்தமும் தம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதுமே புத்தியுள்ள ஆராதனை என்றிருக்க, கண்கவர் வண்ண விளக்குடனும் நடனத்துடனும் இசை கச்சேரி வைத்து ஆவிக்குரிய விக்கிர ஆராதனை செய்கிறது இன்றைய திருச்சபைகள். தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்தனர் அன்றைய அப்போஸ்தலர்கள். தேவனை அறியாமல் பைபிள் காலேஜ் என்று சத்தியத்தை புரட்டுகின்றனர் இன்றைய கள்ள போதகர்கள். என் சகோதரனே சகோதரியே, சத்தியமறிய மனதுண்டோ? தேவனை சந்திக்க இனி காலம் உண்டோ? சத்தியம் இருக்கிறது உங்கள் கையில், நீங்கள் தேடுவது ஏனோ பிறர் கையில். சுவிசேஷ புத்தகத்தை புரட்டு தினமும் காலையில், சத்திய வசனத்தை தியானி தினம் ஒரு வேளையில். போதகராயிருப்பார் சத்திய ஆவியானவர் உன்னோடு, கிறிஸ்துவின் வசனத்திற்கு கீழ்ப்படி, நித்தமும் வழிநடத்துவார் பரம பாக்கியத்திற்கு. ஒரு நிமிட சத்தியம். இந்த